ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாங்கி கோடர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எப்படி ஒரு பழைய பேட்டரியை யூபிஎஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது பேட்டரி எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிலீஸ் செல்லுங்கிறது என்னோடய பழைய பேட்டரி. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புது பேட்டரியை போட போகிறோம். ஆல்ரெடி நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன், புது பேட்டரி வாங்கியிருக்கேன். அது என்னன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இதுதான் அந்த புது பேட்டரி, லைஃப் ஃபாஸ்ட். இதோட ப்ரைஸ் 800 rupees அண்ட் வாரண்ட்டி 1 year கொடுத்துருக்காங்க. இது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும், 1 year வருதான்னு தெரியல. இதை எப்படி நம்ம யூபிஎஸ்சில் போடுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற யூபிஎஸ் நியூமரிக் டிஜிட்டல் 600 EX-C மாடல் யூபிஎஸ். ஸோ இந்த யூபிஎஸ்சில் எப்படி பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கீழே ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் கலட்டி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுதான் அந்த ரிலீஸ் செல். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேட்டரி இப்போ டெட் கண்டிஷனில் இருக்குது. இதைத்தான் நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெட் வயர் இருக்கு இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் அண்ட் த பிளாக் வயர் நெகட்டிவ். ரெட் வயர் கரண்ட்லேருந்து வர்றதை சிபியூ கொடுக்கும். பிளாக் வயர் சப்போஸ் ஹை சர்க்கியூட்டில் கரண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை கிரவுண்டுக்கு கொடுக்கும். அந்த வேலையை தான் இந்த பிளாக் வயர் பார்க்கும். இதுதான் யூபிஎஸோட சர்க்கியூட்ஸு. இதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதை நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை இப்போ எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு மட்டும் பார்ப்போம். ஸோ அந்த ரெட் வயர் இந்த பேட்டரியோட ரெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும், அந்த பிளாக் இந்த பிளாக்கோட கனெக்ட் ஆகிருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன்று பாசிட்டிவ், அதாவது ரெட் பாசிட்டிவ், பிளாக் இஸ் நெகட்டிவ். இந்த பிளாக் வயரை ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ண வேண்டியது. அதேமாதிரி அந்த ரெட் வயரை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேட்டரி எடுத்துடலாம். இப்போ நியூ பேட்டரி நான் வச்சிட்டேன், ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த யூபிஎஸ்சில் இருக்கிற இந்த பிளாக் வயர் எடுத்து இந்த பேட்டரியோட பிளாக் பொசிஷன்லேயும் அந்த ரெட் வயர் எடுத்து இந்த பேட்டரியில் இருக்கிற ரெட் பொசிஷன்லேயும் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த டாப் ஹோல்டு எடுத்து இப்படி மேலே ஃபிக்ஸ் பண்ணிடணும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் ஒர்க் ஆகாது. இதுதான் நான் யூபிஎஸ்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ். ஸோ இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன். எவ்வளோ வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஜஸ்ட்டு நான் ஒரு 300 rupees வாங்கினேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் எனக்கு சரியாக ரேட்டு ஞாபகம் இல்லை. நான் அதோடைய லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த யூபிஎஸோட நட்டு. இது எல்லாத்தையும் தான் பேக் சைடில் மாட்டணும். யூபிஎஸோட பேக் சைடில் நான் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், இல்லைன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது. ஸ்க்ரூ வந்து பாட்டமில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது நீங்கள் கரெக்டாக யூபிஎஸ்ஸை ஃபிக்ஸ் பண்ணலைன்னா. ஸோ இதுதான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிறதுக்கான அந்த பாக்ஸ், ஜஸ்ட் சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதான் அது. இதோடைய ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பேக் சைடு, யூபிஎஸோட பேக் சைடு. இதெல்லாம் ஜஸ்ட்டு இப்படி ஒவ்வொரு நட்டாக போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு இடமா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டே வரணும், டைட் பண்ணிட்டே வரணும். இந்த வீடியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஓல்டு பேட்டரி எடுத்துகிட்டு நியூ பேட்டரி எப்படி போடுறது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ தேவைப்படுச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Donkey Coda Stream.